ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரைஸ் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மிக்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக மொறுன்னு 100% மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு தோசை, பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெண்டுமே நம்ம வந்து ஒரே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெசிபியில் ஒரே மாவில் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக வந்து 250 ml கப்பில் 4 கப் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். நம்ம எடுக்கும்போது அந்த கப்பில் வந்து தலை தட்டி எடுக்கணும். ரொம்ப பொங்க எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும். அதே போலவே நம்ம எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவு வந்து ரேஷன் பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியராக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல வாஷ் பண்ணுறதுக்கு, அது வந்து தண்ணி வந்து கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுக்கணும். நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கல அப்படின்னா ஃபேனுக்கு கீழே கூட நீங்கள் வந்து காய வச்சு எடுக்கலாம். நான் வந்து வெயிலில் தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம எடுத்திருந்த கப்பில் 1.25 கப் அளவு வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கிறேன். தொலி எடுத்த உளுந்து, உருட்டு உளுந்து. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கரெக்டான அளவுகளில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்த கப்பில் அரை கப் அளவு வந்து ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி தான் சேர்க்கணும். இதையும் ரொம்பலாம் வாஷ் பண்ண வேண்டாம். ஒரு 1 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் கிளாத்தில் இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து 2 நாள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் வந்து ஒரு 2 நாள் வந்து நல்லா காய வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வெயிலாக இருந்ததுனால நல்லா மொறுன்னு நமக்கு வந்து காஞ்சி வந்துடுச்சு. நீங்கள் இது ஃபேனில் வந்து காய வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து அரிசி பொரியிற மாதிரிலாம் வறுக்க வேண்டாம். லைட்டாக சூடு வந்து ஏறி வந்தால் போதும். அந்த மாதிரி லைட்டாக கைப்படுற சூடு வந்தால் போதும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு எல்லாமே நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து காஞ்சி வந்துட்டு, அதனால் நான் வறுத்து எடுக்கலை. எல்லாத்தையுமே நான் இது கூடவே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையே நிறைய ரைஸ் ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு வந்து அவல் வந்து சேர்த்துக்கலாம். அவல் இந்த டைமில் சேர்த்தா போதும். நம்ம இதை வந்து காய வச்சு கழுவி காய வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிஷினில் தான் கொடுத்து வந்து அரைக்க போகிறேன். நல்லா அந்த மாதிரி மொறுன்னு நமக்கு வந்து காஞ்சி வந்துட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிஷினில் கொடுத்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நமக்கு ரவை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப அதே மாதிரி நம்ம நைஸாக நல்ல மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரே மாவில் இட்லி, தோசை ரெண்டுமே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி கடையில் சொன்னிங்கன்னா கரெக்டாக வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் வரை நமக்கு வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதிலேருந்து நான் வந்து 1 கப் அளவு 250 ml கப்பில் 1 கப் அளவு மட்டும் நான் இதை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப்போட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு தேவைப்பட்டிருக்கு. கையை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு திருப்பி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து புளிக்க வச்சிடலாம். மூடி வச்சு புளிக்க வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது வந்து இது வந்து புளிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு. நம்ம நார்மலாக வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாவு மாதிரியே நல்லாவே சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே இட்லி தட்டில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் வந்து இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஆவியில் ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சா போதும். சூப்பராக நமக்கு வந்துடும். இப்போ இது இருக்கட்டும். நான் இந்த டைமில் உங்களுக்கு தோசையும் இதில் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஒரு தோசை பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரே மாவுலேயே நமக்கு வந்து இட்லி, தோசை 2மே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு அவசர டைமில் வந்து நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கிறிஸ்பியாக வெந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஒரு தோசை மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்பூனை வந்து தண்ணீரை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா இட்லியும் நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இட்லி எந்த அளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நான் இப்போ இதை உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவு பஞ்சு போல் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.